ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என்னைக்குலாம் நம்ம யோசிச்சிருக்கோமா சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஏன் ரொம்பவே தாமதிக்குதுன்னு? அதுவும் நம்ம ஆசையை எதிர்பார்க்கிற நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே தாமதமா இருக்குங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நம்ம ஆசையா ஆராதிக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில எதையுமே தாமதிக்கலைங்க. ஏன்னா அதிநிதின் காலத்திலே நேர்த்திய செய்கிற தேவன் நம்மளுக்கு இருக்கிறாரு. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லவா, இஸ்ரவேல் ஜனங்க மாறான்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல அங்குள்ள தண்ணியை குடிக்கும் போது அது ரொம்பவே கசப்பான அனுபவத்தை கொடுத்துச்சாங்க. அப்போ மோசே முறையிடும் போது பைபிள்ல அழகா வசனம் போட்டிருக்குங்க. கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காட்டினாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாறான்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துக்காக அந்த மரம் உருவாக்கப்பட்டுச்சா, இல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த மரம் உருவாக்கப்பட்டுச்சா? மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குங்க. அது சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எப்படி கசப்பான மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறுவதற்கு ஆண்டவர் ஒரு காலநிலையை வைத்திருந்தாரோ, அதே போலதான் சில விதமான தாமதங்கள் உங்க வாழ்க்கையில மாறாவின் அனுபவத்தை ஒரு கசப்பான நிலைமையில இருக்கலாம். அதற்காக நீங்க காத்திருக்கும் போது நிஜமா அந்த மாறாவின் அனுபவம் உங்களுக்கு மதுரமா மாறும். God bless you. Amen.